Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 9th class half yearly எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நமக்கு இந்த half yearly எக்ஸாமுக்கு எது படித்தா போதும், ஸோ எது தேவையில்லை, அதை பற்றி தான் இங்கே எல்லா சப்ஜெக்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ நாங்கள் காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கண்டென்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே சிம்பிளாக ஜூன் டு டிசம்பர் சிலபஸ் அதுதான் நமக்கு half yearly எக்ஸாமோட சிலபஸ். ஓகேங்களா? அப்போ அது என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரிலனா பார்த்துக்குங்க. சரியா? தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து ஜூன், செகண்ட் யூனிட் ஜூன் அண்ட் ஜூலை, தேர்ட் யூனிட் வந்து ஜூலை சிலபஸ், ஃபோர்த் யூனிட் வந்து ஆகஸ்ட் சிலபஸ். அதனால் அது எல்லாமே பார்த்துக்கணும். அக்டோபர் சிலபஸ் நெக்ஸ்ட்டு அக்டோபர் அண்ட் நவம்பர் செவன்த் யூனிட் வந்து நவம்பர், 8th 9th எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி. அதனால் அது தேவையில்லை. அப்போது தமிழில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 7th யூனிட் வரைக்கும், ஓகேவா? தமிழ் வந்து அப்படி என்ன ஆஃபீலுக்குன்னா ஃபஸ்ட் டு 7 அது தமிழில். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கிலீஷில் வந்து அதே மாதிரி எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னா 7 யூனிட்ஸ் இருக்குது. அதில் 5 யூனிட்ஸ் பார்க்கணும். ஏன்னா 6th and 7th யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப் டு 5 யூனிட்ஸ், நவம்பர் செப்டம்பர் டிசம்பருக்கு அங்கே இல்லை. அதனால் 5 யூனிட்ஸ் பார்த்தா போதும் இங்கிலீஷ் பொறுத்தவரை. சரியா? அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 யூனிட்ஸ் இருக்குது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் ஜூன் சிலபஸ் ஃபுல்லாக பார்க்கணும். செகண்ட் யூனிட் ஜூலை அதுவும் ஃபுல்லாக பார்க்கணும். தேர்ட் யூனிட் வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இருக்குது இல்லையா, அதனால் தேர்ட் யூனிட் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபோர்த் யூனிட் கூட ஆல்மோஸ்ட் ஃபுல்லு தான். ஏன்னா ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் எல்லாமே டிசம்பருக்குள்ளே இருக்கிறதுனால ஃபோர்த் யூனிட்டும் ஃபுல்லாக பார்க்கணும். அண்டு ஃபிஃப்த் யூனிட் பார்த்திங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர், ஓகேவா? அதனால் 5th யூனிட் ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் 6th யூனிட் பார்த்திங்கன்னா டிசம்பர் சிலபஸ் அதுவும் ஃபுல்லாக. அப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 6th யூனிட் வரைக்கும் இந்த 7, 8, 9 எல்லாமே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சிலபஸ். அதனால் அது தேவையில்லை. சரிங்க. அதனால் அப் டு 6th யூனிட் வரைக்கும் பாருங்கள் மேத்ஸ் பொறுத்தவரை. சரியா? நெக்ஸ்ட் சயின்ஸு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 9 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு 6 யூனிட்ஸ் பார்த்துக்கோ. ஏன்னா அதுதான் டிசம்பர் சிலபஸ். 7, 8, 9 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சிலபஸ் தேவையில்லை. அப் டு 1 to 6 யூனிட் ஃபிசிக்ஸில். நெக்ஸ்ட்டு 10th யூனிட் தான் நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 to 14 பார்த்தா போதும். யூனிட் 10 to 14 நவம்பர் சிலபஸ். அதுக்கப்புறம் 15 16 தேவையில்லை, ஓகேவா? ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி சிலபஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 17 பயாலஜி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, யூனிட் 17லேருந்து ஸோ யூனிட் 22 வரைக்கும் பயாலஜி அதை பார்த்துக்குங்க. அந்த கடைசியில் 25th லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அது செப்டம்பர் சிலபஸ், ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ சயின்ஸ். நெக்ஸ்ட்டு சோஷியலாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து டோட்டலாக 11 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 11 யூனிட்ஸை நம்ம அப்போது அப் டு 9 யூனிட்ஸ் படிக்கணும். ஏன்னா 10th and 11 வந்து ஜனவரி அண்ட் பிப்ரவரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அப் டு 9 யூனிட்ஸ். அப்போ ஹிஸ்ட்ரியில் 9 யூனிட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் கூட உங்களுக்கு 8 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஜனவரி சிலபஸ் லாஸ்ட்டு யூனிட்ன்றது அப்போ 7 யூனிட்ஸ் பார்க்கணும். ஸோ ஜியாகிரஃபியில் வந்து அப்போது 7 யூனிட்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ சிவிக்ஸ் பார்த்திங்கன்னா 6 யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் யூனிட் மட்டும் விட்டுட்டு 5 யூனிட்ஸ் பார்த்துங்க. அது ஜனவரி சிலபஸ் அப் டு நவம்பர் சிலபஸ். அண்ட் லாஸ்ட்டில் எக்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 5 யூனிட்ஸ். அதில் நீங்கள் 4 யூனிட்ஸ் பார்க்கணும். எல்லாமே ஒன்று போயிருக்கு, அவள் தான். அது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சிம்பிள் ஜூன் டு டிசம்பர் சிலபஸ் என்னவோ அதுதான் நமக்கு half yearly. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேத்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் அப்லோட் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? Thank you.